நான் அப்படியே பார்த்தவங்க கொஞ்சம் வெளில வந்துருங்கண்ணா. என்ன பண்ணிக்கிறீங்க? வண்டலூர் வட்டம் நம்பர் 7 காரணைப்புச்சேரி ஊராட்சியில் அடங்கிய ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்திற்கு காரணைப்புச்சேரி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கிராம கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் கிராமத்தினர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் இந்நாள் கவுன்சிலர்கள் முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் கிராமத்துடைய முக்கியஸ்தரோட பொருள் உதவியுடன் இந்த கங்கையம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 3000 கிராம பொதுமக்களும் பக்த கோடிகளும் வருகை தந்து இந்த சம்பரோஷம் கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்ததுக்கு ஊராட்சியின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணைப்புதுச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த கங்கையம்மன் கோவில் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவில் 400 வருடங்களாக பராமரிக்கப்பட்டு சிறப்பான முறையில் இந்த வருடம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பொருள் உதவி, உழைப்பு, கோயில் நிர்வாகத்துக்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் கோயில் நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் அவர்களின் உழைப்பை இங்கே வெளிப்படுத்தி இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்ததுக்கு என்னோட சார்பாகவும் கோயில் சார்பாகவும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வண்டலூர் வட்டம் காரணைப்புதுச்சேரி ஊராட்சியில் அடங்கிய நமது பழமை வாய்ந்த கங்கையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இது பழமை வாய்ந்ததுன்னா 400 வருஷம். காரணைப்புதுச்சேரிக்கு முன்னுதாரணம் கங்கையம்மன் கோயில். அதுக்கு கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 ஆண்டுக்கு பிறகு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கு சிறப்பாக மக்கள் 1000க்கும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு கண்டு கழித்து சிறப்பாக செயல்பட்டது. அன்னதானம் நடைபெற்றது, கோயில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது, பூஜைகள் நடைபெற்றது, ஏகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அத்தனை பூஜையும் சிறப்பாக நடந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கிராமம் வளர, இந்த ஊராட்சி சிறப்பாக வளர ஊராட்சி சார்பாக நமது காரணைப்புதுச்சேரி தலைவர் நளினி ஜெகன் அவர்களோடு இந்த கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் தலைவர் அண்ணன் பத்மநாபன் அவர்கள், முன்னாள் தலைவர் அண்ணன் டில்லிபாபு அவர்கள், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் சண்முகம் அவர்கள், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கன்னியப்பன் அவர்களுக்கு மற்றும் நமது ஊராட்சி சார்பாக துணைத் தலைவர் வினோதினி ஞானசேகர் அவர்களோடு மற்றும் நமது வார்டு உறுப்பினர்கள் அவர்களோடு மற்றும் கிராம பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் சிறப்பாக கோயில் நிர்வாகத்தை செயல்பட்டு
இனி காலங்காலமாக இந்த கோயில் வழிபாடு சிறப்பாக செயல்படும். நமது கோயில் தர்மகர்த்தா நமது முருகன் அவர் தலைமை ஏற்று அந்த கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி வச்சார். அந்த கோயில் நிர்வாகம் ஊராட்சியை நாடி, ஊராட்சி மன்ற தலைவரை நாடி சிறப்பாக மிக அன்போடு பண்போடு ஊராட்சி மன்றத்தை அழைத்து பூஜைகள் நடத்தி வந்தார். மற்றும் இந்த கட்டுமான பணிகளை சிறப்பாக ரொம்ப அமைதியான முறையில் நடைபெற்று வந்தார். இந்த நிர்வாகம் திரும்பவும் மேலும் மேலும் கங்கையம்மன், மயிலியம்மன், மாரியம்மன், மந்தவெளி அம்மன்ற மாதிரி இந்த கிராம பழமை வாய்ந்த இந்த கோயில் சிறப்பாக செயல்படும். இந்த காரணி புதுச்சேரியில் இதே மாதிரி கோயில் வழிபாடும் சிறப்பாக நாளுக்கு நாள் ஆண்டுதோறும் திருவிழா நடத்தி சிறப்பாக செயல்படும் என்று இந்த ஊராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஊராட்சி சார்பாக பெரிய லெவலில் நிதி உதவி நம்ம கிராமத்து சார்பாக மூத்த முன்னோடிங்க பொருள் உதவி, நிதி உதவி அத்தனையும் சிறப்பாக வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது ஊராட்சி சார்பாக பஞ்சாயத்து பிரசிடென்ட் நளினி ஜெகன் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கோயில் சிறப்பாக செயல்பட இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நளினி ஜெகன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்பர் 7 காரண புதுச்சேரி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாக இந்த சிறு கோவிலாக இந்த கங்கையம்மன் இந்த கிராமத்து முன்னோர்களால் வழிபட்டு வழிமுறையாக வந்த கோவிலை சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாக பூஜைகளுடன் தொடங்கி இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக இந்த திருக்கோவில் கட்டி கிராமத்தார்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இந்த ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் திருக்கோவில் சம்பரோக்ஷம் என்று மிக இனிமையாக நடந்தது. இது மென்மேலும் இந்த கோவிலுக்கு ரொம்ப பேருக்கு குலதெய்வமாகவும் கிராம தெய்வமாக இந்த அம்மன் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி அனைத்து மக்களோடையும் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். அவர் எடுத்துருங்க அப்படியே.